தீபாவளி பண்டிகையை கொண்டாட பேருந்தில் பயணச்சீட்டு கிடைக்காமல் பொதுமக்கள் ஒருபுறம் தவித்து நிற்க, மறுபுறம் தனியார் பேருந்துகளில் வசூலிக்கப்படும் கொள்ளை கட்டணத்தால் விழிபிதுங்கி நிற்கின்றனர். பொதுமக்கள் சந்திக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தீபாவளியை சொந்த ஊரில் கொண்டாட சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் புறப்பட்டு செல்ல தொடங்கியுள்ளனர். குறைவான கட்டணம் வசூலிக்கும் அரசு பேருந்துகளில் பெரும்பாலும் பயணச்சீட்டு முன்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் தனியார் ஆம்னி பேருந்துகளை பலரும் நாடத் தொடங்கியுள்ளனர். பொதுமக்களின் இந்த நிலையை அறிந்து கொண்டு அவற்றை முழுவதும் பணமாக்கும் முயற்சியில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ கவர்மெண்ட் கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் அது மாதிரி சர்டன் பிளேஸுக்கு இந்த மாதிரி ஃபேர் தான் யூஸ் பண்ணணும், நான் ஏசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி காமன் பீப்புளுக்கு ஒரு எமர்ஜென்சி போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுவதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு சில பேருந்து உரிமையாளர்களும் முகவர்களுமே கட்டணத்தை அதிக அளவில் வசூலிப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். உரிமையாளர்கள் சில பேர் மட்டும் தவறுகள் பண்ணுறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சங்கங்களை ஒரு கட்டணம் அறிவித்தான். அதை மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த கட்டணம் வசூலிக்கக்கூடாது, போன வருடம் வசூலிக்கணும்னு சொன்னாங்க. அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த கட்டணம் தான் வசூலிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலவர் தவறு பண்ணுறாங்க. அதை அரசு நடவடிக்கை எடுக்கணும் வேண்டி. தனியார் பேருந்துகள் மீது கூறப்படும் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்க கோயம்பேடு, எழும்பூர் உள்ளிட்ட 10 இடங்களில் கண்காணிக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 180042565151 என்ற எண்களில் பயணிகள் புகார் அளிக்கலாம் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்குவது வரவேற்கத்தக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் தனியார் பேருந்துகளை நம்பியும் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் கட்டணம் என்ற பிரச்சனை இல்லாமல் உரிய நடவடிக்கையை அரசு அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ராஜ்குமார்.